அன்னைக்கு என்னை பார்த்து ஒரு ஆண்டி கேட்டாங்க, உங்க அம்மா மட்டும் சாரி சூப்பரா கட்டிது, அது வாஷ்க்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது எப்படி உங்க அம்மா மெயின்டைன் பண்ணுறாங்க? சாரி வந்து வாஷ்க்கு அப்புறமும் புதுசா எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? ஃபங்க்ஷன்ல ஆன்டி கேட்டாங்களா? அது ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன சீக்ரெட் தான் இது. வந்து அந்த ஆன்டிக்கு மட்டும் கிடையாது, நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தான். அந்த டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் சாரி வந்து எப்படின்னா புது சாரி ஆட்டமே வச்சுக்கலாம். நம்ம கஸ்டமருக்கும் சேர்த்து சொல்லுவோமா? திரும்பி ஹாய் சொல்லிருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தியா புட்டிக்ல இருக்கிறோம். நம்ம பாப்பா ஒன்று கேட்டா, ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஆன்டி கேட்டாங்களா, உங்க அம்மா கட்டுற சாரீஸ் மட்டும் ஆஃப்டர் த வாஷ்க்கு அப்புறமும் எப்பவுமே நல்லா புதுசாவே வச்சிருக்காங்களே, எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நீங்க வாஷ் பண்ற விதம் தான். எப்படின்னா நம்ம கட்டுற எல்லாமே வந்து தறி சாரீஸ், ஒவ்வொரு த்ரெட்டுமே வந்து கவுண்ட் வேரியேஷன்ஸ் ஆகும். அதனால சில சாரீஸ்ல வந்து சாயம் கொடன்னு போகுதுன்னு சொல்லுவாங்க, சாயம் போனதுக்கு அப்புறமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில சாரீஸ்ல என்ன சொல்லுவாங்க, சாயம் போனாலும் அது வந்து வெளுத்துருது மேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனிவேஸ் கவுண்ட் வந்து 120க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 2 தடவை 3 தடவை சாயம் போகும். ஆனா வாஷ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிரும். ஆனா 120 கவுண்ட்டுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாரீஸ் எல்லாமே வாஷ்க்கு அப்புறம் சாயமே போனாலும் நல்லா இருக்கும். பியூர் ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வாஷ்ல கண்டிப்பா சாயம் போகும். ஓகேவா? அது எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் த வாஷ்க்கு அப்புறமும் நீங்க எப்படி சாரியை நியூவா வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்ல, சின்ன ஒரு ஷாம்பு தான். நீங்க வீட்டுல யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த ஷாம்பே எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 ரூபி பேக்கெட் இருக்குல்ல ஷாம்பு, அந்த 1 ரூபி பேக்கெட் இஸ் எனஃப். எப்படின்னா அந்த ஷாம்பை போட்டுட்டு இந்த இவ்வளோ கல்லுப்பையும் அந்த தண்ணியில போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நீங்க டிப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து நீங்க அலசிட்டு காய போட்டீங்க அப்படின்னா சாயம் ரொம்ப போகாது. போனாலும் ஆஃப்டர் த வாஷ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாரி வந்து நியூவாவே இருக்கும், நீட்டா இருக்கும். அதை அயன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, எடுத்து நீங்க காய போடுங்க தெரியுமா? காய போட்டோன்னு எடுத்துக்கொண்டு போய் டக்கு குப்பை மாதிரி போட்டுறாம அதை எடுத்துட்டு வந்து நீட்டா மடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அயனிங் கூட தேவையில்லை. இப்படிதான் நான் ஃபாலோ பண்றேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து எங்க சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி புது புது டிப்ஸா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நாங்க கத்து தருவோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பை. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பை பை. பை பை.